பரதநாட்டியம். ஆமா. நான் வராத நாட்டியம். வராத நாட்டியத்தை ஏன்டா ஆடுற? வருமான்டா. மழை வருமான்னு பாக்கலாம். மழை வந்தா 39,000 எண்ணி வாங்கி போடலான்னு பாக்குறியா? ஆரம்பிச்சு வண்டி நாடகம் மேற்கொண்டு அறியது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மனசு திருப்தியா தொழில் செய்யணும். ஆமாங்க. மனசு திருப்தியா வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியே போகணும். நாட்டியம் என்னது ஆட்டம் ஆட்டம் நல்லா இருந்தா பணம் எவ்வளவு நீ குடும்பத்தை வாங்கி யாரா பாக்குறது? நாட்டி நல்லா இருந்தா பணம் இல்லைன்னா கொம்பால நீ கஷ்டப்பட்டு குழந்தைய வர வச்சிருந்தா கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. குழந்தை வேலை வாங்கினா உள்ள தூங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வேலை அது மட்டும் தான்டா. என்னடா சொல்றேன்? யாரு ஆமா யாருடா? இளவரசர். ஆமாண்டா. பள்ளி பச்சை பையா நாட்டு இளவரசி அம்மாடா. யாருடா? ஆண்டவனா? பெரிய ஆண்டவன். ஏண்டா அறிவு, நான் ஆண்டவனே பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவனை நான் பார்த்தே ஆகணும்டா. அவரை பாத்திரம் ஓடி வச்சிடும். இருந்தாலும் நான் பார்த்தே ஆகணும்டா. ஆமா இந்நாட்டு தளபதி யாருடா? அடா பல்லு, இந்நாட்டு தளபதி உடனே காட்டணும். நீ காட்ட காட்ட ஐயா நீ எவ்வளவு காட்டுறியோ காட்டுறியோ காட்டு காட்ட காட்ட என்னடா வார்த்தை இது? காட்டு காட்டு காட்டிட்டு மாட்டா அறிவு, நான் காட்ட
வாயாடியா? டேய். டேய். சரிங்க. என்ன சொல்ற? டேய். வணக்கம். என்ன? வாடா வாடா. வாடா வாடா. ஓ வரல. ஐயா வர முடியாது. எனக்கு நாட்டத்தை கொடுத்துள்ள முடியாது. எப்படி மகனே? சிறப்புதான். அப்படிதான் மகனே. நம்முடைய நாட்டுப்புறத்தின் குடிமகன் மணி குறை இல்லாமல் வெள்ளப்பல் ஆட்சாண்டு வருகிறேன். ஆமா, நம் நாட்டு மக்களுக்கு குறை இருக்கிறது அப்பா, குறை இருக்கிறது. நாட்டில் கொலை செய்வதை, கொலை அடிப்பதை, பல கண்டுபிடிப்பதை, கற்பழிப்பதை, இப்படிப்பட்ட இழுவாள சிறுத்தைகளுக்கு நான் ஓர் கற்பு. அவன் மத்திய கையில கிடைச்சா என் மகன் அப்படியே அப்பளம். எடுப்பவன் கத்திய, அறுப்பவன் கழுத்தை, முறிப்ப தோல, அப்படியே உடம்ப கட்டிட்டு வச்சு கைமா போயிடுவேன். அதன் பிறகு அப்படி எடுப்பவன் குடல, அப்படியே மசாலா போனது அப்படியே கைமா செய்து நான் ஒரே ஆமா, அந்த கருத்து முகம் எங்கிருந்தாலும் சரி, அந்த கல்வியை கண்டுபிடித்து அவருக்கு நீதிமன்றத்தில் நிற்க வைத்து அவருக்கு சரியான தூக்கி தண்டனை வாங்கி கொடுப்பார். நான் போகிறேன். இந்த கருத்தை முடியோ எங்கிருக்கிறான் அவன் எங்கிருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து தங்கலத்தில் நோரப்படைக்கிறேன். வருகிறேன். இல்லைங்க, அந்த கருத்தை முகமுடைய கண்ணால் பார்க்கப்படாத ஒருவன் மட்டும்தான் அந்த கல்வியை கண்டுபிடிப்பதற்காக நான் தான் சொல்வேன். நான் போகிறேன். நான் தான் சொல்வேன். நான் தான் சொல்வேன். நீ யார்? சாதாரண ஒரு தளபதி. சாதாரண ஒரு கருத்தால் சென்றிருப்பவன். சாதாரண ஒரு செருப்பு தப்பமாக அப்படி இருக்கும். என்னுடைய தந்தைக்கும் சாதாரண அந்த முழுமுடி நாட்டு மக்களுக்காகவும் அறுபாடுபட்டவர் மன்னிப்பு காட்டும் கண்டுபிடிப்பதில் கடமையாக அறியாதவன் தெரியாதவன் புரியாதவன் பேசப்பட்டான். என் பொண்ணு மகனை அது மட்டும் கிடையாது. ராத்திரியில் மூவரை நடமாடி கொண்டிருக்கின்றானா காலை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் பதிவு என் நாட்டின் வார்த்தை நாட்டுக்காக முதலமாக உழைத்தார். என்னை பார்த்து செருப்புக்கு சமணம் சொல்லிவிட்டு செல்கிறார். என் நாட்டில் இளவரசர் அதை கேட்டு செத்த பரவாற்ற செல்கிறார். அந்த கிழக்கு மன்னன் என்னை பகத்து வாழ முடியுமா? வாழத்தான் விடுவேனா? செத்து தீர்த்து விட்ட திட்டத்தை மன்னர் குடும்பத்தையே வேரோடு கருவறைக்கு வேண்டும் உதவி கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி மன்னர் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்றார். என் காதலி